சொரக்காய் வச்சு ஒரு சூப்பரான உருண்டை கிரேவி தான் பண்ண போகிறேன். நல்லா துருவிக்கலாங்க. பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, வெங்காயம், கறிவேப்பிலை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டுக்கோங்க. புதினா போட்டுக்கோங்க. கடலை மாவு 2 ஸ்பூன், மஞ்சள் பொடி, சீரகப்பொடி, கொஞ்சோண்டு சோம்பு, கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயம். நல்லா நம்ம வடை மாவு பதத்துக்கு கலந்துக்கலாங்க. உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின தக்காளி, மஞ்சள் பொடி, சீரகப்பொடி, காஷ்மீரி மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், சாம்பார் பொடி போட்டுக்கிட்டேன். நல்லா பச்சை வாசனை போக கலரிட்டு தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் புளியை கரைச்சி ஊற்றுங்க. உருண்டையை இதில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி. கம கமன்னு வாசனைங்க.